புதுச்சேரி உப்பளம் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 76வது ஜூனியர் தேசிய ஆண்கள் மற்றும் பெண்கள் கூடைப்பந்து சாம்பியன்ஷிப் போட்டிகளின் நிறைவு விழா உற்சாகமாக நடைபெற்றது. இந்த விழாவில் இந்திய கூடைப்பந்து சம்மேளன தலைவரும் தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சருமான ஆதவ் அர்ஜுனா மற்றும் தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு சாம்பியன்ஷிப் கோப்பைகள் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டினர். போட்டியில் ஆண்கள் பிரிவில் கர்நாடக அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஹரியானா அணி 2ஆம் இடத்தையும் ராஜஸ்தான் அணி 3ஆம் இடத்தையும் பிடித்தது. மேலும் பெண்கள் பிரிவில் சத்தீஸ்கர் அணி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. கேரள அணி 2ஆம் இடத்தையும் தமிழ்நாடு அணி 3ஆம் இடத்தையும் பெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக நிதி அமைச்சர் மரிய வில்சன், புதுச்சேரி தான் பிறந்த ஊர் என்றும் இங்கு கூடைப்பந்து போட்டிகளில் விளையாடிய நினைவுகள் தனக்கு உள்ளதாகவும் அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தான் பங்கேற்கும் முதல் நிகழ்ச்சி இதுவாகும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழக முதலமைச்சர் விஜய் அறிவித்தபடி மாநிலத்தின் நிதிநிலை தொடர்பான வெள்ளை அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் இன்னும் 2 வாரங்களுக்குள் அந்த அறிக்கை வெளியிடப்படும் என்றும் கூறினார். மேலும் அதனைத் தொடர்ந்து திருத்திய பட்ஜெட் விரைவில் தாக்கல் செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். முதல்வர் விஜயின் டெல்லி பயணம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அவர், அது மரபு சார்ந்த சந்திப்பு. தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு பிரதமரை சந்திப்பது வழக்கமான நடைமுறையின் ஒரு பகுதியாகும் என்றார். மேலும் புதுச்சேரி தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தலில் தாவேகா போட்டியிடுமா என்ற கேள்விக்கு அது தொடர்பான முடிவை கட்சி தலைமை அறிவிக்கும் என அமைச்சர் மரிய வில்சன் பதிலளித்தார்.